அரகர நம பார்வதீபதய அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் சிரேகவல்லி சமேத ஆதிரத்னேஸ்வர சுவாமி மலரடி திருவடிகள் போற்றி போற்றி. திருவாடானை என்னும் திருத்தலத்தின் வரலாறு பற்றிய தொகுப்பை இறைவன் அருளாலே தங்களுக்கெல்லாம் அறிக்கின்றேன். தடங்கருணை பெருங்கடலாகிய ஈசன் அருள்மிகு ஆதிரத்னேஸ்வர பெருமான் 4 யுகங்களாக இங்கே அருள் பாலித்து வருகின்றார். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்களிலே ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு வனங்களாக இங்கே இறைவன் காட்சியளிக்கின்றார். கிருத்தயுகத்திலே பாரிஜாத வனமாகவும், திரேதாயுகத்திலே வன்னி வனமாகவும், துவாபர யுகத்திலே குறுக்கத்தி வனமாகவும், கலியுகத்திலே வில்வ வனமாகவும் இங்கே இறைவன் ஒவ்வொரு வனங்களாக காட்சியளிக்கின்றார். யுகங்கள் தோறும் இங்கே இறைவன் அற்புதமான நிகழ்ச்சிகளை நடத்தி காண்பித்திருக்கின்றார். கிருத்த யுகத்திலே தேவலோக அமிர்த துளியிலிருந்து பாரிஜாத வனமாக இறைவன் இந்த க்ஷேத்திரத்தை ஸ்தாபிதம் செய்கின்றார். அத்துணை ஜீவராசிகளும் ஒத்துமையாக இருந்த காலம் கிருத்தயுகத்திலே சிறப்பானதொரு காலம். திரேதாயுகம் இராமாயண காலத்திலே வசிஷ்டர், காமதேனு போன்றவர்கள் வழிபாடு செய்த காலம். நவகிரகங்களிலே சூரிய பகவான் தான்கிற அகந்தையே சுவாமி இங்கே போக்குகின்றார். அவரை இருளாக்கி மீண்டும் ஒளி பெறுவதற்கு நீல ரத்தனத்தினால ஆவுடை அமைத்து இறைவனை வழிபாடு செய்து தன்னுடைய அகந்தை சாபத்தை நீக்குகின்றார். திரும்ப ஒளி கிடைக்கின்றது சூரிய பகவானுக்கு. காமதேனு தான் கற்பக விருட்சம், எல்லா வரங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்குகின்றேன் என்ற அகந்தை காமதேனுவிற்கு இறைவன் ஆடாக சாபம் செய்கின்றார். அது நீங்குவதற்காக இங்கே இறைவனுக்கு தீர்த்தம் சாபிதம் செய்து இறைவனை பூஜித்து காமதேனு தன்னுடைய சுயரூபத்தை வாங்கி கொள்கின்றது. காமதேனு சாபம் நீங்கப்பெறுகின்றது. துவாபர யுகத்திலே பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனன் இங்கே இறைவனுக்காக பூஜை செய்து திருவிழாக்கள் எடுத்து நடத்தியிருக்கின்றார். கலியுக ஆரம்பத்திலே புஷ்பநதி தீரத்திலே அஷ்டதிக் பாலகருடைய வருணன், அவருடைய குமாரர் வாருணின்னு பேர். அவர் துர்வாச முனிவருடைய தவத்குடிலுக்கு சென்று அவருடைய தவத்துக்கு இடையூறாகவும் தன்னுடைய படைப்பட்டாளனுடைய பொருட்களை அபகரித்தும் பொருந்தாத செய்கை செய்கின்றார். பொருந்தாத செய்கை செய்ததினாலே பொருந்தாத சாபமடைவா என்று வாருணிக்கு சாபம் துர்வாச முனிவர் கொடுக்கின்றார். ஆட்டின் தலையும் யானை உடலுமாக போவா என்று சாபம். ஆடு பிளஸ் யானை, இந்த உருவம் பெரும் நோயாக அவருக்கு மிகவும் பெருமை பாதிப்படைகின்றது. தன்னுடைய தகப்பனாரிடத்திலே கேட்கின்றார். வருணனிடத்திலே மீண்டும் சென்று துர்வாச முனிவரிடத்திலே சாப விமோசனம் எனக்கு எங்கு கிடைக்கும் என்று அவரிடத்திலே கேள் என்று சொல்கின்றார். என்னுடைய சாபம் எங்கு நிவர்த்தி கிடைக்கும் என்று துர்வாச முனிவரிடையே மன்றாடி கேட்டுக்கொள்கின்றார். 12 ஆண்டுகள் காட்டிலே வனவாசத்திலே கட்டப்பட வேண்டும், எல்லாம் வல்ல ஆதிரத்னேஸ்வரருடத்தே உன்னுடைய சாபம் நீங்கும் என்று அருளாசி வழங்குகின்றார். சாப விமோசனம் கிடைப்பதற்காக தன்னுடைய தகப்பனாருடன் இங்கே திருவாடானை வருகின்றார். இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே சூரிய தீர்த்தத்திலே குளித்து ஆடு யானை உருவம் மறைகின்றது. எல்லாம் வல்ல ஈசன் அருளினாலே இறைவனுக்கு பூஜை செய்து தன்னுடைய சாப நிவர்த்திக்காக இந்த க்ஷேத்திரம் கலிகாலம் முடியும் வரையிலே ஆடானை என்ற பெயரிலே இருக்கட்டும், சாபங்களும் பாவங்களும் வினைகளும் தீரட்டும் என்று இறைவனிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்கின்றார். எல்லாம் வல்ல ஈசன் ஆதிரத்னேஸ்வரர் அருளாசி வழங்குகின்றார். ஆடு ஆணை சாபம் நீங்கியதனாலே ஆடானை என்ற பெயர் காரணம் கலியுகத்திலே வழங்கி வருகின்றது. அஜகஜேஸ்வரர் என்ற சுவாமிக்கும் நாமதேயம் உண்டு. சூரியன் ரத்தனத்தினால பூஜை செய்ததினாலே ரத்தனநாதர் என்றும், தமிழிலே ஆடு ஆணை பூஜை செய்ததினாலே ஆடானின் நாதர் என்றும் சிறப்பாக வழங்கப்படுகின்றது. அம்பாளுடைய நாமதேயம் அருள்மிகு சினேகவல்லி அன்பாகி என்று தமிழிலே அற்புதமாக இருக்கின்றது. சுக்கிர நாடியிலே அம்பிகையினிடத்திலே சுக்கிரதோஷ நிவர்த்தியானது இங்கே செய்யப்படுகின்றது. பிற்காலத்திலே பாண்டிய மன்னர்கள் காலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் இங்கே வருகின்றார். வரும்பொழுது 11 பாடல், ஒரு தேவார பதிகம், தேவார பாடல் பெற்ற திருத்தலம். 11 பாடல் மலர்களை கொண்டு அர்ச்சித்தால் இறைவனிடத்திலே வல்வினை, வெல்வினை, நோய்பிணி, இடையூறு, ஊழ்வினை, முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் தீரும் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார். 11 பாடல்களுமே இடர்கள், நோய்பிணிகள் அனைத்தும் தீரும் என்று சிறப்பாக குறிப்பிட்டு பாடியிருக்கின்றார். வாசனை உள்ள மலர்கள், தேன் உள்ள மலர்கள், இலை உள்ள பூக்கள்னு மலர்களை பற்றி சிறப்பாக பாடி அற்புதமாக இங்கே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். திருப்புகழ் பாடியிருக்கின்றார் அருணகிரிநாதர். பிற்காலத்திலே முருகனிடத்திலே
ஊனாறு முற்பணிங்கிற தொடக்கம் அந்த பாடல். ஞானத்தை கொடு ஆடானின் நித்தமுறை பெருமாளின்னு ஞான மார்க்கமாக திருப்புகழ் அற்புதமாக பாடியிருக்கார். பேரின்ப பாடலாக திருப்புகழ் அருணகிரிநாதர் இங்கே வழங்கியிருக்கின்றார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்புடையவர் அருள்மிகு ஆதிரத்னேஸ்வரர். மூர்த்தியாக சுயம்புவாக இருக்கின்றார். தீர்த்தம் 6 வகையான தீர்த்தம் இங்கே இருக்கின்றது. சூரிய தீர்த்தம், வருண தீர்த்தம், பாருணி தீர்த்தம். தென்பகுதி வரும்பொழுது அகத்திய சித்தர் இங்கே வந்திருக்கின்றார், அகத்திய தீர்த்தம். சிரஞ்சீவி மார்க்கண்டேயர் வந்திருக்கின்றார், என்றும் 16 மார்க்கண்டேய தீர்த்தம் இருக்கின்றது. காமதேனு தன்னுடைய தீர்த்தம் சாபிதம் பண்ணி இறைவனை பூஜை செய்திருக்கின்றது. ஆகிய 6 தீர்த்தங்களும் இறைவனுக்காக இங்கே மணிமுத்தா நதி கரையிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. தீர்த்தத்தினுடைய சிறப்பு ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் அந்தந்த மாதங்களில் சித்திரையில் சூரிய தீர்த்தமும் ஐப்பசி மாதத்தில் அகத்திய தீர்த்தமும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே குளித்தம் நோய் பிணிகள் அந்த அகத்திய தீர்த்தத்துக்கு காசிக்கு சென்று கயா அதில் தர்ப்பணம் செய்த பாக்கியம் இந்த அகத்திய தீர்த்தத்தில் கிடைக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். காமதேனு கற்ப விருட்சத்தினுடைய தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது எல்லா பிணிகளும் தீர்ந்து செல்வங்களானது கிடைக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி தீர்த்தத்தினுடைய சிறப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தலமாக தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக இருக்கின்றது. பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், சேதுபதி மன்னர்கள், பிற்காலத்தில் நகரத்தார்கள்லாம் திருப்பணி பண்ணியிருக்காங்க. இப்பொழுதும் சேதுபதி மகாராஜாவினுடைய நிர்வாகத்தின் கீழே இந்த ஆலயம் ராமநாதபுர சமஸ்தானம் தேவஸ்தானத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. மாத நிகழ்ச்சிகள், வார நிகழ்ச்சிகள், வைகாசி விசாகம் வருட நிகழ்ச்சிகளாக திருவிழா நடைபெறுகின்றது. ஆடிப்பூரம் திருக்கல்யாணத்தோடு உற்சவமானது நடைபெறுகின்றது. மாதாந்திர நிகழ்ச்சியாக சதுர்த்தி, கார்த்திகை, தேய்பிறை, அஷ்டமி 2 பிரதோஷங்கள், வளர்பிறை, தேய்பிறை பிரதோஷங்கள், பௌர்ணமி, அமாவாசை போன்ற வழிபாடுகள் நடைபெறுகின்றது. அந்தந்த மாதத்துக்குரிய சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. சித்திர மாதத்திலே அக்னி நட்சத்திர தாராபாத்திரம், அதன் பிறகு வைகாசியிலே திருவிழா, ஆணியிலே திருமஞ்சனம் நடராஜருக்காக, ஆடியிலே பூரமாக திரு கல்யாணத்தோடு உற்சவம், ஆவணியிலே மகா சதுர்த்தி, புரட்டாசியிலே நவராத்திரி 9 தினங்களும் சிறப்பாக அம்பிகைக்கு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றது. ஐப்பசியிலே பௌர்ணமி அன்னாபிஷேகமான சிறப்பாக நடைபெறுகின்றது. கார்த்திகையிலே தீப திருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றது. சம்பகா சஷ்டி உற்சவம் நடைபெறுகின்றது. மார்கழி தனுர்மாத பூஜை 1 மாத காலமும் சிறப்பாக நடைபெறுகின்றது. திருவாதிரை நடராஜர் அபிஷேகம் மார்கழியில் சிறப்பாக நடைபெறுகின்றது. தை மாதத்திலே பொங்கல், மகர சங்கராந்தி சிறப்பாகவும், மாசியிலே மகா சிவராத்திரியும் மாசி மகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. பங்குனி மாதத்திலே பங்குனி உத்தரம் சிறப்பாக கொண்டாடப்படும். மாதாந்திர நிகழ்ச்சிகள் சிறப்பாக இங்கே நடைபெற்று வருகின்றது. வருடாந்திர நிகழ்ச்சிகளாக 2 பெரிய உற்சவங்கள் நடைபெறுகின்றது. அப்படியாக இந்த மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3ஆலும் சிறப்புடைய இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து கர்மா என்று சொல்லக்கூடிய வினைகள், ஊழ்வினை, முன்ஜன்ம பாபங்கள் தீரவும், சாபம் பாபங்கள் தீரவும், அம்பிகையினிடத்திலே சுக்கிரனுடைய தோஷம் நிவர்த்தியாக, கல்யாணம், புத்திர பாக்கியத்திற்காக சிறப்பாக செயல்பட்டுகின்ற சிநேகவழியினிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டும் இந்த ஆலயத்திற்கு வந்து அனைவரும் இன்புறுமாறு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். தன்னாருடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி.